பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு இன்னும் ஒரு கொடுமை குறித்து நான் பேச வாஞ்சிக்கிறேன். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து தேடி கையில் எடுத்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் பாடுமா? பஞ்சத்திலே எலியாவுக்கு அப்பம் கொடுத்தா, பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தா. பஞ்சத்திலே எலியாவுக்கு அப்பம் கொடுத்தா, பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தா. பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை வீட்டில், பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை வீட்டில், பானையில் எண்ணெயும் எனக்காக யாவற்றையும் செய்தவரே, எனக்கு நீ பயமில்லை உலகிலே. எனக்காக யாவற்றையும் செய்ததினால், எனக்காக யாவற்றையும் செய்ததினால், ரட்சிப்பின் பாத்திரம் என்று தொழுதிடுவே, ரட்சிப்பின் பாத்திரம் என்று தொழுதிடுவே. ஆகாயத்தை பறவை கவனித்து வா, விதைப்பதில்லை அவை அறுப்பதில்லை. ஆகாயத்தை பறவை கவனித்து வா, விதைப்பதில்லை அவை அறுப்பதில்லை. அவைகளை பிழை போட்டும் பரமபிதா, அவைகளை பிழை போட்டும் பரமபிதா. அனுதினம் அற்புதமாய் நடத்திடுவா, அனுதினம் அற்புதமாய் நடத்திடுவா. எனக்காக அவற்றையும் செய்தவரே, எனக்கு நீ பயமில்லை உலகிலே. எனக்காக அவற்றையும் செய்ததினால், ரட்சிப்பின் பாத்திரம் என்று தொழுதிடுவே, ரட்சிப்பின் பாத்திரம் என்று தொழுதிடுவே. என்னத்தை ஒடுப்போம் என்று கவலை வேண்டா, ஏறெடுத்து பார்த்திடுவோம் காட்டு புஷ்பத்தை. என்னத்தை ஒடுப்போம் என்று கவலை வேண்டா, ஏறெடுத்து பார்த்திடுவோம் காட்டு புஷ்பத்தை. காட்டு புஷ்பத்துக்கு தேவன் கொடுத்து விட்டார், காட்டு புஷ்பத்துக்கு தேவன் கொடுத்து விட்டார். நம்மையும் கொடுத்து வைப்பதுள்ளவா, நம்மையும் கொடுத்து வைப்பதுள்ளவா. எனக்காக அவற்றை செய்தவரே, எனக்கு நீ பயமில்லை உலகிலே. எனக்காக அவற்றையும் செய்வதினால், ரட்சிப்பின் பாத்திரம் என்று தொழுதிடுவே, ரட்சிப்பின் பாத்திரம் என்று தொழுதிடுவே, ரட்சிப்பின் பாத்திரம் என்று தொழுதிடுவே. எல்லாம் எடுத்துருப்பீங்க. ஒரு கொடுமை என்ன தெரியுமா? ஒரு பெண் கேட்குறா,
ஒரு அரசன் நடந்து வாரான் அலங்கத்தின் மேலே. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 27, 28 வாசிக்கிறோம். அதற்கு அவன் கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து உன்னை ரட்சிப்ப, ஆலையில் இருந்தா அல்லது களஞ்சியத்தில் இருந்தான்னு கேட்டுட்டு பின்ன கேட்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும்னா. அப்போ ஒரு பெண் சொல்றா பாருங்க, ஒரு கொடுமையான காரியம். ராஜா பின்னையும் அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். சரி, அதற்கு அவள் இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனைத்தா அவனை இன்று தின்போம். ஹலோ, பிள்ளைய திங்கிற அளவுக்கு கொடுமை பஞ்சங்க. ஏன்னா பஞ்ச காலத்துல உன் பாத்திரங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஏன்னா அநேக நேரம் பஞ்சம் உண்டானது. ஆபிரகாம் வாழ்க்கையிலையும் பஞ்சம் உண்டாச்சு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது ஆண்டவர் அழைத்தார். அவன் வந்தபோது 11ஆம் வசனத்தை பாருங்க. 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்க. ஆதியாகமம் 12:10. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்ததினால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு அப்படித்தான் எகிப்துக்கு போனான். அங்க போற வழியில அந்த பார்வோன் ராஜாவுக்கு பயந்ததுனால இவளை சகோதரினா அப்பா அவன் ராத்திரி கூட்டு போயிட்டான். எனக்கு கண்பார்வை கொடுமை. ஆபிரகாம் ஐயா ஆண்டவரை நம்பித்தானே வந்து ஏன் இப்படி போச்சு கேட்கவே இல்லை, காத்திருந்தான். எனக்கு கண்பார்வை நல்லா கவனிங்க. ஆனால் அதை விட கொடுமை இங்கே நடந்தது. அபிமெலேக்கு தனக்கு மனைவியாகவே கொண்டு போயிட்டான். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் கேராரின் ராஜா அப்படி கொண்டு போகும்போது ராத்திரி சொப்பனத்தில் கர்த்தர் அவனை தடுத்தார். அவன் சொன்னான், ஐயா நான் சுத்தமான கையோட இருதயத்தோடு தான் செஞ்சேன். அவன் சகோதரின்னு சொன்னானே. ஆமாப்பா சொன்னான். ஆனால் ஜனங்கள் அவனை கொண்டு விடுவாங்கன்னு சொன்னான். நீ அவளை சேராத, அவன் ஒரு மகா தீர்க்கதரிசினார். இந்த தீர்க்கதரிசி எனக்கு கண்வானுள்ளே அவனுக்கும் பஞ்சம் வந்துச்சு. எலியாவின் காலத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அப்பவும் பஞ்சம் வந்துச்சு. ஏன்னா ஜனங்களெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறதுனால 3 வருஷம் 6 மாதம் தேசத்தில் மழையே கிடையாது. அப்போ என்ன பண்ணுச்சு? பஞ்சம். எனக்கு கண்பார்வையில் சில வேளைகளில் பஞ்சம் ஏன் வருது? எசேக்கியேலில் வாசிக்கிறோம், ஆண்டவர் என்ன செய்வானா, ஒரு தேசமோ ஒரு ஊரோ ஒரு கிராமமோ கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டே இருந்து துரோகம் பண்ணினால், எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மனுபுத்திரனே ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாய் என் கையை நீட்டி அப்பம் என்னும் ஆதரவு கோலை அதில் பஞ்சத்தை அனுப்பி அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து. ஏன்னா மனுஷன் அப்பத்தினால மல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆனால் துரோகம் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன இருக்கும்? கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணிக்கொண்டு பாவம் செய்து கொண்டே இருந்தால் கண்டினியூட்டி. ஏன்னா பாவம் செய்யணும். ஆனால் பாவத்தை என்ன செய்யணும்? ஒன்றா தன் பாவங்களை விட்டு என்ன செய்யணும்? வரணும், வெளியே வரணும். ஏன்னா ஆண்டவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்டன். எனக்கு அன்பானே, பாவத்தின் பாரத்தினால் தவிக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்தா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோட நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி அழைக்கிறார். நீ தகுதி இருக்கோ இல்லையோ, நாம் அடிக்கடி பாடுறோம். என்ன பாடுறோம்? என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்று நித்திகையாதே, என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்று நித்திகையாதே, உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவே, உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவே, உள்ளபடி மாவே பாபாவே மலைத்து நில்லாதீவா பாபாவே மலைத்து நில்லாதீவா. விலக யாதொரு கதை இல்லாத
இல்லாமல் உலகை நம்பலாமோ? இலகை யாதொரு கதி இல்லாதவன் உலகை நம்பலாமோ? ஒடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம், ஒடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம், ஒன்றுக்கு மஞ்சாதே வா பாவி, அழைத்து நில்லாதே வா பாவி, அழைத்து நில்லாதே வா. ஐயா, பஞ்சம் தேசத்துல ஏன் வருது? கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணிக்கிறது தான் பஞ்சம் வரத்தான் செய்யும். இன்னைக்கு எத்தனை பேர் சொன்னாங்க விலைவாசி ஏறி போச்சு, விலைவாசி ஏறி போச்சு. இன்னும் மக்கள் மனம் திரும்பலைங்க. ஆண்டவர் இன்னும் காத்திருக்காரே. அன்னைக்கெல்லாம் சிலர் கேட்குறாங்க, இயேசு வருவார் வருவார் பிறந்த இருந்தாங்க சொல்கிறீங்க, என்னைக்கு வருவார்? வாக்கு தத்தத்தின்படி அவர் தாமதமாக இருக்கலை. பேதுரு எழுதுறாரு, எதுக்கு தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி வாக்கு தத்தத்தின்படி தாமதமாகிறாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். அதான் உண்மை. 2 பேதுரு 3:9 வாசிக்கிறோம். எல்லாரும் திரும்பணும், மனம் திரும்பணும். ஆனால் அன்னைக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால பஞ்சம் வந்தது உண்டு. சில நேரம் ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு பஞ்சத்தை அனுப்பி பசினால் வருத்தி கை கொள்வானா மாட்டானா என் நியாயப்பிரமாணத்தை அதுக்காகவும் பஞ்சம் வந்தது உண்டு. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணின உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் வெளியே சொல்லாட்டால் மனசுக்குள்ள கூட சொல்லிக் கொள்ளக்கூடாது. சொல்லிக்கொள்ளாமலும் எச்சரிக்கையாய் இருந்து தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. ஆண்டவர் இன்னைக்கு எத்தனை பேர் மறந்துட்டோம். எரேமியா 2:32 படி என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களாய் மறந்து விட்டார்கள். ஏன்னா அநேக நேரம் பாடும்போது பாடும், பாதையில் மழஸ்தம் அணுகிடும் போது பங்கம் வராம் தன்னை தாங்கினே. பாதையில் கழுத்தம் வருகின்ற போது பங்கம் வராம் நான் உன்னை தாங்கினே. மேன்மைக்கு அருமை மேன்மைக்கு அருமை சென்றும் நாம் என்ற ஆவுக்கு சொல்கிறோம். அலிலம் தன்னில் அன்னதேயா சென்றும் நாமும் என்ற ஆவுக்கு சொல்கிறோம். அலிலம் தன்னில் அன்னதே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராமல் நான் உன்னை தாங்கினேன், பலவீன கரத்தால் தூக்கி நிறுத்தினேன். அவளை அழகா பாடினாரு. பலவீன கரத்தால் தூக்கி எடுத்தேன், பலவீன கரத்தால் தூக்கி நான் எடுத்தேன். என் அன்பே நான் உன்னை நிறுத்தேன், என் அன்பே நான் உன்னை நிறுத்தேன். சென்றும் நாமும் பஞ்சம் எதனால வருது? எலியாவின் காலத்துல பஞ்சம் வந்துச்சு, எலிசாவின் காலத்திலேயும் பஞ்சம் வந்துச்சு.
ஆனால் இப்போ 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் எலிசா காலத்தில் நடந்துதான். ஒரு ராஜா வந்து முற்றுகை போட்டான். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனாலே சமாரியாவிலே கொடிய பஞ்சம். பஞ்சம் நம்ம இன்னைக்கு கேள்விப்பட்டிருப்போம். ஒரு காலத்தில் நல்லதங்காள்னு ஒரு பெண் வாழ்ந்தாள். சரித்திரத்தில் நான் படித்த ஞாபகம் இருக்குது. படிக்கும்போது நான் படித்தது எப்பவுமே மறக்கிறதில்ல. நல்லதங்காள் என்ற ஒரு பெண் இருந்தால் அவளுக்கு 7 பிள்ளைகள். அவள் பச்சை வாழை மட்டையை வச்சு எரிச்சான்னு சொல்லி அவளுடைய கொடுமையை குறித்து நல்லதங்காளுடைய நாடகத்தையும் கேட்டிருக்கிறேன். கடைசியில் 7 பிள்ளையும் கிணத்துல ஓட்டு அந்த பஞ்ச கொடுமையினால் தானும் மரித்தாள் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பாலே பஞ்சம் வந்துருச்சுன்னா எங்கெங்கே நிற்கிறது? எனக்கு தெரியும் 1967-68 ஒரு பஞ்சம் வந்துச்சு. கோதுமை தான் மத்தியானம் சோறு வடிக்கிறதுக்கு இருந்த காலம். அப்போ அறிஞர் அண்ணா கடைசி முடியாமல் இருக்கிற நேரம் நான் இப்போ இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. கோதுமை வாங்கிட்டு வந்து அதை அரைச்சி தோசைடுவாங்க. அது மிஷினில் அரைச்சா செலவு வந்துடுன்னு ஆட்டுக்கல்லே ஊறப்பழம் அரைப்பாங்க. அப்படிலாம் பார்த்துருக்குறேன். எனக்கு அன்பாலே பஞ்சம் என்பது தேசத்தில் முற்றுகை போட்டான். அப்போ வெளியே போக முடியாது, உள்ளே வர முடியாது, இராணுவத்துக்கு செலவு. ஆகையினால தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. வாசிங்க. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசு. அதுக்கு உதாரணம் சொல்றாரு. பஞ்சம்னா எவ்வளோ பஞ்சம்? ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசு. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறதுக்கு எத்தனை காசு தான் வாங்கினா? 30. யோசேப்பை 80 காசுக்கு தான் விற்றான், 20 காசுக்கு தான். ஆனால் அதை விட கழுதை தலைக்கு மதிப்பு ஜாஸ்தி. 80 காசு. ஒரு கழுதை தலை 80 காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற காற்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். இஸ்ரவேலின் ராஜா இந்த பஞ்ச காலத்தில் அலங்கத்தில் நடந்து வாரான். அப்போ ஜனங்களெல்லாம் பஞ்சத்தில் இருக்காங்க. அப்போ ஒரு பெண் அலங்கத்தில் நடந்து வர ராஜாவை பார்த்து கேட்குறா, என் ஆண்டவனே என்னை ரட்சியும். ஏன்னா ரட்சிக்கிறதுக்கு எப்படி வழி? அவன் கேட்குறான், நான் உன்னை எப்படி ரட்சிக்க? எதுலேருந்து உன்னை ரட்சிக்க? எதினால் உன்னை ரட்சிக்க? களஞ்சியத்தில் இருந்தா தானப்பா. களஞ்சியத்தில் இருந்தால் ஆலையில் இருந்தா. வேதம் சொல்லுது, உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். களஞ்சியங்கள். ஏன்னா ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்தோடு போகும்போது பல களஞ்சியங்கள் வச்சிருக்கார். என்னென்னது? புதிய வானம், புதிய பூமி, எருசலேம், சியோன், இப்படி பல களஞ்சியங்கள் இருக்கு. கோதுமை மணி எங்கே சேர்க்கப்படணும்? மத்தேயு 3:12 வாசிக்கிறோம், தூற்றுக்கூடை அவர் கரத்தில் இருக்கிறது, களத்தை நன்றாய் விளக்கி என்ன செய்வார்? கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அக்கினியால் சுட்டரிப்பார். ஏன்னா யோசேப்பு காலத்தில் களஞ்சியங்கள் உண்டாக்குனா. எதுக்கு? 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் செழிப்பு வரப்போகுதுன்னு ராஜா கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் யாரும் சொல்ல முடியல. யோசேப்பு சொன்னா, யோசேப்பே அதற்கு பொறுப்பாய் நியமித்த போது அவன் களஞ்சியங்களை கட்டினான். இன்னொரு மனுஷன் களஞ்சியத்தை கட்டினான். தேவன் கொடுத்தார் விளைச்சலை. சுவிசேஷ வாக்கியத்தில் நான் வாசிக்கிற லூக்காவில் அவன் என்ன செய்ய, ஐயோ நிறைய விளைஞ்சிருக்கு, நான் என்ன செய்வேன்? என் களஞ்சியம் சின்னதாக இருக்கே, அதை இடித்து கட்ட போகிறேன்னா. அதெல்லாம் நல்ல எண்ணம், சேமித்து வைக்கிறது. ஆனால் அடுத்து ஒன்று சொன்னான், என் ஆத்துமாவே ரொம்ப நாளைக்கு புசித்து குடித்து பூரிப்பாயிருன்னா. அப்போ தான் ஒரு சத்தம் கடிச்சு, முட்டாள், இன்னைக்கு போயிட்டேன்னா களஞ்சி யார் ஓப்பா? நீ சேர்த்து வச்சது யாருடையதாகும்? எனக்கு அன்பானவர்களே, களஞ்சியங்கள் தேவை, ஆனால் நியாயமாக இருக்கணும். இங்கே பார்க்கிறோம், அவன் கேட்குறான், எதுலேருந்து நான் உன்னை ரட்சிக்க? ஆலையிலிருந்தோ களஞ்சியத்திலிருந்தோ? பின்ன என்ன சொல்கிறான்? அப்பவும் பரவாயில்ல, ராஜாவாச்ச, ஜனங்களுடைய குறைய என்ன செய்யணும்? கேட்கணுமே. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னா. அப்போ ஒரு பெண் சொல்கிறா, அதைத்தான் வாசிக்க கேட்டோம். அவள் சொல்கிறா, அவள் ராஜாவை பார்த்து சொல்கிறா,
வாசிங்க, மிக அழகா சொன்னா. என்னையும் அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். ஐயா, பிள்ளைய திங்கிற அளவுக்கு பஞ்சம். நாம நினைப்போம் அப்போ வந்துச்சு, புஸ்தகத்தில் இருக்கு. ஏன் ஆண்டவர் ஒரு நிமிஷம் கைவிட்டா எல்லாம் போயிடுங்க, மறந்துடாதீங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்மை நடத்து வருகிறார். வானத்து பறவையை பாருங்கள், அவர் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள். அதனால தான் உணவுக்காக கவலைப்படாமல், உடைக்காக கவலைப்படாமல் அவர் போஷிக்கிறார். உயிர் வாழ எதை உண்போம், எதை உடுப்போம் என்று கவலைப்படாதபடிக்கு இன்னைக்கு வரை கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை என்ன செய்கிறார்? திறந்து வைத்திருக்கிறார். இல்லைன்னா நம்ம எங்கே போய் நிற்போம்? அவங்க கேட்குறான், நேற்று இன்னைக்கு உன் வானத்தா ஆக்கி திம்போம், நாளைக்கு என் பிள்ளைய தாரேன்னு சொல்லியிருந்தா அந்தப்படியே ஆக்கி தின்னாச்சு. இன்னைக்கு அவள் பிள்ளைய கொடுக்கணும், ஆனால் அவன் என்ன செய்கிறா? மடிச்சு வச்சுட்டா. இதை கேட்ட உடனே, இந்த கொடுமையை கேட்ட உடனே ராஜா என்ன செய்தான்? தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். அப்போ அவன் உடுத்தியிருந்த அந்த ரெட்டு என்ன செய்தது? தெரிஞ்சதான். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு, நாளை இந்நேரம் அற்புதம் நடக்கும். இன்னைக்கு உங்களுக்கும் சொல்கிறேன், இப்படிப்பட்ட கொடுமையான ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண்ணுக்கு பாருங்க, பஞ்சம் இல்லை, அங்கே கொடுமை. பெத்த பிள்ளையே கொண்டு போகிறக்கு வந்து நான் கடனுக்காக. இன்றைக்கு எத்தனையோ பேர் அந்த கடன் என்கிற கொடுமையினால் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரருக்கு ஒரு மனைவியாக இருந்த ஒருத்தி வந்து எலிசாட்ட சொல்கிறா, உமது அடியானாகிய புருஷன் தேவனுக்கு பயந்தவன், ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா, கடன் கொடுத்தவன் என் பிள்ளைய கூட அடிமைப்படுத்த வந்துட்டான். என் புருஷன் கடன் வாங்கிட்டு சொல்லாமல் போயிட்டான். அது சொல்லாமல் இருக்கா? அவன் சொல்லாமல் சொன்னது. என்கிட்ட ஒன்றும் இல்லை. அவள் கேட்டால் உன்கிட்ட என்ன இருக்குது? கொஞ்சம் போல எண்ணெய் தான் இருக்குது. ஆனால் அதை வைத்து ஆசீர்வதித்து அந்த பிள்ளையும் மீட்டு கொடுத்து அவள் ஜீவனத்தையும் நடத்துவதற்கு வழி திறந்தார் என்றால் இன்றைக்கு ஒன்றை கைவிடுவாரா? நாம் அநேக நேரங்களில் பாடுவோம், கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்மேகம் போல் கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே, கார்மேகம் போல் கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவரை உன்னை கடல்களில் இயேசு அழைக்கிறார். நல்லா கவனிங்க, கொஞ்சம் போல எண்ணெய் இதை வச்சு கடன் அடைக்க முடியாது. புள்ள அடிமையாக போகிற நேரம் அவன் எப்படி அழுதுருப்பா, ஐயோ இந்த கொடுமையை யார்கிட்ட போய் சொல்லுவேன், புருஷனும் இல்லை பிள்ளையும் இல்லை போகுதே. அப்படிப்பட்ட சூழ்நிலையை உதவி செய்த தேவன் உங்களுக்கும் உதவி செய்வார். எத்தனை பேர் இன்னைக்கு கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்க ஒருத்தரும் இல்லை, கூக்குரலிடுறேன், நியாய விசாரணை இல்லைங்கிறீங்களே. நியாயமான விசாரிக்கிறவர் மட்டுமல்ல, உன் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கான தேவை சந்திக்கப்படணும். எங்கள் ஆலயத்தில் ஆண்கள் தங்கியிருக்காங்க திருநெல்வேலியில், பெண்கள் சகோதரிகள் பார்வையற்றவங்க தங்குறதுக்கு இடம் இல்லை, நான் முன்னாடி வைக்கலை. ஆனால் அவங்களும் கேட்குறாங்க, ஐயா நாங்கள் என்ன எத்தனையோ பேர் கைவிடப்பட்டவங்க இருக்கிறோம்,
திருமணமே ஆகாதவங்களாம் வாழ்கிறோம், எங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கக்கூடாதா? கடைசி காலத்தில் நாங்களும் ஏன் கஷ்டப்படணுமா? அவர்களுக்காகவும் ஒரு இடத்தை உருவாக்கி வருகிறோம். ஒரு 700-800 சதுரடியில் ஒரு அறை கட்டணும்னு சொல்லி, ஒரு சதுரடி 2300 நீங்களும் பெண்கள் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி பாருங்க, அப்போ அவருடைய நிலை உங்களுக்கு தெரியும். கர்த்தர் ஏவினால் நீங்கள் 1 சதுரடியோ 2 சதுரடியோ தாங்கலாம். ஒருவேளை ஐயா நான் தரலாம், எனக்கு கணக்கு வைக்கணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் கேளுங்க, வழி இருக்கு சொல்லுவேன். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு உணவு கொடுக்க, உடை கொடுக்க, ஊன்றுகோல் கொடுக்க, ஏன் மரித்தா கூட பார்வையற்றோர் அடக்கம் வேண்டாம், சொந்தக்காரனுக்கு மனசு வர மாட்டேங்குது. பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளுடைய கல்விக்கு வருஷத்துக்கு ஒரு 2 கண்ணு அவங்களுக்கு ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு திருமணம் செய்து வைப்பது வழக்கம். அப்படிப்பட்ட உங்கள் பிள்ளைகள் திருமணத்தோட இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு உதவி செய்ய கர்த்தர் உங்களை ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையை செய்யலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். நீங்கள் கேட்ப எல்லாம் சரிதான் தான், நாங்கள் எப்படி தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. ஒருவேளை ஐயா நான் கணக்கு வைக்கணும் நீங்கன்னா அதற்கும் வழி தாராளமாக உண்டு என்று கேளுங்க, கேட்டுட்டு செய்யுங்க. அப்போ உங்களுக்கு அதற்கான காரியமும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கொடுமை வாழ்க்கையில் இந்த வார்த்தையை கேட்கும் போதே எத்தனையோ குடும்பங்களுக்குள்ளே, எத்தனையோ குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட நிலையில், கடன் பாரத்தினாலே, வியாதியின் கொடுமையினாலே, எல்லாம் இருந்து கைவிடப்பட்டதினால எனக்கு எத்தனையோ ஒரு கொடுமை என்று கூப்பிட்டாலும் ஐயோ எனக்கு யாரும் இல்லையே, நான் சத்தமிட்டு அழுதா கூட ஏன்னு கேட்க ஆள் இல்லையேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறேன். என் அன்பு முதியவர்களே, என் அன்பு தாய்மார்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, வியாதியின் கொடுமையினால் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களே, எனக்கு யாருமே இல்லையேன்னு இருந்த ஒரு மனுஷனுக்கு யோவான் 5:6 அவன் வெகு காலமாய் படுக்கையில் இருக்கிறான்னு கண்டு நாம கேட்கிறாரு, சுகம் பெற விரும்புகிறாயான்னு கேட்டு 38 வருஷம் படுத்திருந்த அந்த மனுஷனுடைய கொடுமையை பார்த்து சுகப்படுத்தின கர்த்தர் உங்களையும் சுகப்படுத்துவார். அன்பின் தெய்வமே, ஒவ்வொருவருடைய வேதனைகளையும் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் காண்கிறவர், கதறுதலை கேட்கிறவர், உங்களுக்கு விடுதலை கொடும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.